यदा संहरते चायं कूर्मोऽङ्गानीव सर्वशः इन्द्रियाणि इन्द्रियार्थेभ्यः तस्य பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் எப்பொழுது ஒருவர் ஞான யோகியாக கருதப்படுகிறார் அப்படின்றார். அப்ப அந்த ஞான யோகிக்கான தன்மைகள் என்ன? அவருக்கு மன அடக்கம் வேணும். இங்க சொல்ற இந்த ஞான யோகியை பத்தி என்ன சொல்றாருன்னா, எப்ப ஒருத்தர் வெளிப்புலன்களை அடக்குகிறாரோ, அதாவது எப்படி அடக்குறாரு அப்படின்னா, அந்த எப்படி ஆமை தன்னுடைய எல்லா உறுப்புகளையும் அந்த என்வைரன்மெண்ட்ல இருந்து தன்னை சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலையில இருந்து அப்படியே உள்ளுக்கு இழுத்துக்கிறது. அத மாதிரிதான் ஒருவன் தன்னுடைய புலன்களை, அதாவது எந்தெந்த அந்த புலன்களேந்து அவனுக்கு அந்த இன்பங்கள்லாம் வருதோ, அப்ப கண்ணு, மூக்கு, வாய், செவி, மெய், இப்ப அந்த புலன்களுக்கான விஷயங்கள்லேந்து தன்னை இழுத்துக்கொள்ளணும். அதாவது அது மேல இருக்கிற ஆசையே இல்லாம தன்னுடைய மனதை அடக்கணும். அப்ப ஆம மாறி தன்னை அப்படியே இந்த கூட்டுக்குள்ள இழுத்துக்கணும் அப்படிங்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த ஸ்திரமான புத்தி வரும். அந்த ஸ்திரமான புத்தியே அவர் உணரவும் முடியும், அடைய முடியும். அப்போ அவரால் ஜீவாத்மாவையும் அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் அவர் ஞான யோகியாக கருதப்படுகிறார். இந்த நிலையத்தான் அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா.